பிரைஸ் அலாட். நாம இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி ஏசாயா 17ஆம் அதிகாரம். Today we are going to see Isaiah chapter 17. So let me share my message so you can understand clearly. நான் உங்களுக்கு என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு இது இந்த வசனத்தை கொடுத்த காரியங்கள் நீங்க எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். இப்போ ஸ்கிரீன் ஷேரிங்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போட நான் ஸ்டார்ட் பண்றேன். மனித சக்தியுடனான கூட்டணி நம்மை தோல்வி அடைய செய்யும். And alliance with the human power will fail us. ஐசாயா 17. மனித சக்தியுடன் சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்துல மனிதர்கள் அநேகர் சக்தி வாய்ந்தவர்களாக காணப்படுறாங்க. அவர்கள் திறமை மூலமாகவும் அவங்க வல்லமை மூலமாகவும் அவங்க பெரிய பெரிய காரியங்களை உலகத்துல செய்வதனால அவங்க பெரிய சக்தி வாய்ந்தவர்களாகவும் வல்லமை நிறைந்தவர்களாகவும் காணப்படுறாங்க. அப்படி வல்லமை நிறைந்தவங்க காணப்படும் போது ஏழை எளிய ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த வல்லமை படைத்த ஜனங்கள் கூட சேர்ந்தா நம்ம ஜெயித்து விடலாம் என்று நினைச்சு அநேக காரியங்களை செய்யும்படியாக அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக செயல்களை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை படுத்தப்படுகிறார்கள். அப்பொழுது அப்படி தேவனுக்கு விரோதமாக செயல்களை செய்ய நிர்பந்தப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த கூட்டணியானது அந்த அவர்களுடன் சேர்ந்து செய்கிற காரியமானது தோல்வியை தான் நிச்சயமாக கொடுக்கிறது என்பதை ஏசாயா 17ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக விளக்கம் கொடுக்கிறாரு. அதை நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதற்கு எடுத்துக்கொண்ட திறவுகோல் வசனம், the key verse for this message is Isaiah 17:7-8. கர்த்தரை நம்புகிறவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள். அப்படி என்றால் யார் பிழைப்பார்கள் என்றால் கர்த்தரை நம்புகிறவர் பிழைப்பார்கள். மாறாக மனித சக்தியுடனான மனித வல்லமையுடனான கூட்டணி வைக்கிற நினைக்கவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள். அப்படி என்பதை இந்த ஏசாயா 17ஆம் அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. திறவுகோல் வசனம் ஐசாயா 17:7-8. அக்காலத்தின் மனுஷன் தன் கைகளின் கிரியை ஆகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரங்களை சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவார்கள். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். அப்ப கண்கள் நோக்கி பார்க்கும் போது நம்ம எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் அவரையே நோக்கி கொண்டிருப்போம். இதுவரைக்கும் அவர்களுடைய கண்கள் ஜனங்கள் வல்லமை உள்ள ஜனங்களை நோக்கி பார்த்து அவருடைய உதவியை கேட்டுச்சு. ஆனால் இப்போது ஜனங்கள் மனம் மாறிவிட்டார்கள். நடந்த காரியத்தை பார்த்து அதிர்ச்சி விட்டவராக இனி நாம் இப்படி செய்யக்கூடாது என்று மனம் திரும்பினவர்களாக தன் கண்களையே தங்கள் படைத்த தன்னை உண்டாக்கினவரையே நோக்கி பார்க்கிறார்கள். அது அப்படிதான் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த அதிகாரத்திலே நீங்க பார்க்கும்போது ஏசாயா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கலாம். இதுல டமாஸ்கஸ் and Israel alliance அப்படி என்று ஒன்று இருக்கிறது. Here we are going to see in this chapter, especially from Isaiah chapter 17 verse 1 to Isaiah chapter 18 verse 7, there is going to be an alliance between Damascus and Israel. So because of this alliance, the prophet Isaiah is telling that don't keep the alliance with Israel people, don't keep alliance with Damascus. That is, Damascus is the capital city of Syria. Isaiah is telling through God that you don't have this alliance, otherwise surely God is going to give the judgment on the Damascus, that is the Syria, because Damascus is the capital city of Syria. So don't keep alliance. That is what the message Isaiah want to give through this chapter, Isaiah 17 and until Isaiah chapter verse 7. இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல மன்னித்துக் கொள்ளுங்க, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால் தமஸ்குவுக்கும் இஸ்ரவேலுக்குமாக ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தமானது சரியானது அல்ல. அந்த கூட்டணியானது நிச்சயமாக தோல்வி அடையும். அவர்கள் நம்புகிற நம்பிக்கை அவர்களுக்கு தோல்வியை கொடுக்கும். ஏனென்றால் ஆண்டவர் தமஸ்கு என்றால் சிரியா தேசத்தின் தலைநகரம் தான் தமஸ்கு. அந்த சிரியா தேசத்தை ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அப்படி என்பதையே ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு விளக்கமாக கொடுக்கிறார். அதனால இந்த பகுதியை நாம் 3 பகுதிகளாக இந்த போர்ஷனை, இந்த பைபிள் போர்ஷனை 3 பகுதிகளாக நாம பிரிக்கிறோம். முதல் பகுதி மனித சக்தியுடனான இஸ்ரவேலில் கூட்டணி தோல்வி அடையும் என்று ஏசாயா 17ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள் சொல்லுகிறது. The Israel's alliance with human power will surely fail. Isaiah chapter 17 1-3. இரண்டாவது பகுதி அந்த நாளிலே, எந்த நாள் என்பதை நம்ம பார்க்க போறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள் என்று ஏசாயா 17ஆம் அதிகாரம் 4-11 வசனத்தை நம்ம பார்க்கலாம். Only those trust in the Lord will survive. That is then Isaiah chapter 17 4-11. மூன்றாவது பகுதி அனைத்து மனித சக்தியின் தீற்றங்களும் தாழ்த்தப்படும் என்று சொல்லி, அனைத்து இப்போ இந்த இடத்துல அனைத்து
அனைத்து காரியங்களையும் சொல்றாங்க. பொதுவான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறாங்க. அனைத்து மனித சக்தியின் சீற்றம் என்ன மனிதர்கள் ஒன்று வல்லமை பெற்றுவிட்டு அவர்கள் சிங்கத்தை போல் சீறி ஜனங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். இதை நம்ம நல்லா பார்க்கிறோம். ஒரு மனுஷன் நல்லா இருப்பான், காசு கம்மியா இருக்கிற வரைக்கும் தாழ்மையா இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதமும் பெரிய பெரிய காசு பணம் வந்துச்சுன்னா அவங்க நடை உடை பாவனம் எல்லாம் மாறி எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, கீழான ஜனங்களை தாழ்மையாக நடத்துகிறது, மிக கேவலமாக பேசுவது அப்படி என்று மாறி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக தாழ்த்தப்படுவார்கள். அப்படி என்பது ஏசாயா 17ஆம் அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரை சொல்லுகிறது. The third division is the raging of the human power will be humbled. When people become rich, totally immediately they became very arrogant people and try to oppress the low-lying people. So those people will surely be humbled according to the Isaiah chapter 7:12 to verse 12 to Isaiah chapter 18 verse 7. So நம்ம இன்றைக்கு இந்த பகுதியை பார்க்கலாம். நீங்கள் அறிந்த பிரகாரமாக ஏசாயா 1லிருந்து 12 அதிகாரங்களை எப்பொழுது எழுதினார் என்பதை நம்ம அநேக முறை பார்த்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் மனாசே ராஜாவின் காலத்தில் எழுதப்பட்டது. The first chapter was written during the time of King Manasseh. At that time Isaiah has no door of opening to prophesy. He was just sitting in the home and he was correlating all the prophecies what he did before and making him as one collection. So இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மனாசே ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது ஊழியம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டு வீட்டில் அடைக்கப்படுகிறாரு. அந்த டயத்தில் அவர் மற்ற நாட்களில் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக அவர் ஊழியம் செய்த தீர்க்க தரிசனம் உரைத்து எழுத வைத்த காரியங்களை ஒன்றாக கூட்டி சேர்க்கிறாரு. அந்த மனாசே ராஜா அதுக்கப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசியை கொலை செய்து விடுகிறார். அப்படி என்பதுதான் சரித்திரம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் ஏசாயா 2லிருந்து 5 அதிகாரம் தான் ஏசாயா அதிகாரத்துடைய தொடக்க கால ஊழியமாக இருக்கிறது. ஏசாயா உசியா ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினாரு. 2லிருந்து 5 அதிகாரங்கள் அதை குறிப்பிடுகிறது. அந்த ராஜா பெருமை மிக்கவனாகவும் ஜனங்கள் எல்லாம் பெருமை மிக்கவர்களாகவும் தன்னுடைய வல்லமையை நம்புகிறவர்களாகவும் தேவனை நம்புவதை விட ராஜாவை நம்புகிறவர்களாகவும் தேவன் பாதுகாப்பை கொடுப்பதை விட ராஜா தங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார் என்று மிலிட்டரி போர்ஸ் நம்புவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் எதிரே தவறான காரியம் நீங்க நம்புகிற காரியம் உங்களை விட்டு எடுபட்டு போகும் அப்படி என்பதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறாரு. அது 2லிருந்து 5 அதிகாரத்தில் பார்க்க முடியுது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா ஒரு தரிசனம் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. பரலோகத்தின் காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாக மிக கடினமான ஊழியத்துக்குள்ள நடத்தப்படுகிறாரு. அந்த கடினமான ஊழியம் என்னவென்றால் இவன் போய் இனி தீர்க்க தரிசனம் சொன்னா கூட ஜனங்கள் கேட்க மாட்டார்கள். இவர்கள் தேவ செய்தியை கேட்க கேட்க கொழுத்தவுடைய இருதயம் இன்னும் கொழுமையாகும். அவருடைய காதுகள் அடைக்கப்படும். ஏனென்றால் எதுவரை இது நடக்கும்னா அவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அனுப்பப்படும் வரைக்கும் இது நடக்கும். ஆனா இதிலே உன்னுடைய செய்தியை கேட்கிறவர்களும் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அவர்கள் பேர் மீதியானவர்கள், அவர்கள் காக்கப்படுவார்கள் அப்படி என்பதை 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. மற்றும் ஏசாயா 7லிருந்து 12 அதிகாரத்தில் பார்க்கும்போது உசியா ராஜா மரித்த பிறகு அவருடைய மகன் ஆகிய ஆகாஸ் ஆட்சி செய்கிறாரு. ஆகாஸ் ராஜாவோடு கூட அந்த ஆட்சி காலத்தை கொடுத்தும் ஏசாயா 7 மன்னித்துக் கொள்ளுங்கள், உசியா ராஜா மரித்த பிறகு அவருடைய மகனாக யோதாம் ஆட்சி செய்கிறாரு. யோதாமுக்கு அப்புறம் அவருடைய மகனாக ஆகாஸ் வராங்க. சோ ஆனா இங்க 7லிருந்து 12 அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு கடைசி காலகட்டத்தில் யோதாம் இவரோடு இருக்கும் போது ஆகாஸ் கூட அவங்க அப்பாவோட சேர்ந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்பதை ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஆகாஸ் ராஜா ஒரு கோழையான ராஜா. அவனுக்கு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில தேவனை நம்பாம நம்ம பார்த்த மாதிரியாக வல்லமை உள்ள ராஜாவாக அந்த காலத்தில் இருந்த அசீரியாவை நம்புகிறாரு. அது செய்யக்கூடாதுடா, நீ அசீரியாவை நம்பாத. உண்மையாக உனக்கு எதிராக 2 ராஜ்யங்கள் வந்திருக்கிறது. ஒன்று சிரியா, இன்னொன்று 10 கோத்திரமாக இஸ்ரேல் தேசம் 2 பேரும் சேர்ந்து உனக்கு எதிராக சண்டையிட வந்திருக்காங்க. இந்த பயந்த சூழ்நிலையில பயப்படாத, ஆண்டவரை நம்பு, நீ போய் அலையன்ஸுக்கு போய் அசீரியா கிட்ட போகாதங்கிறாரு. இல்ல அது கேட்காம அசீரியா கிட்ட தான் போகிறாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகாஸ் ராஜா காலகட்டத்துல இந்த அசீரியா வந்து அவர்களை அவர்கள் ஆகாஸ் யூதா ராஜ்யத்தை அழிக்கும்படியாக வந்த 10 கோத்திரமாக இஸ்ரேல் ராஜாவையும் சிரியாவின் ராஜாவையும் அவர்கள் மேற்கொண்டு அசீரியா வந்து தோக்கடிச்சு அவங்களை அப்புறப்படுத்துறாங்க. ஆனா அப்படி செய்தா கூட ஆகாஸ் ராஜா கிட்ட சொல்றாரு, இனி எனக்கு நீ சிற்றரசாக இருக்க வேசல் ராஜாவாக இருக்க வேண்டும். ஒரு வருடத்துக்கு
தேசத்திற்கு இவ்வளவு நீ தீர்வுகளையும் எனக்கு காசு பணங்களை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நான் உன்னை கூட அபகரித்து விடுவேன் என்று மிரட்டுகிறார். அதனால ஆகாஸ் ராஜா காலகட்டத்திலிருந்து வருடா வருடம் அநேகமாக ஜனங்கள் மேல தீர்வுகள் போட டாக்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணியும் ஏழை ஜனங்கிட்ட காசு பிடிக்கும், பணக்காரர்கிட்ட இருந்து காசு பிடிக்கும், ஆலயத்தில் இருந்த பனிமுட்டுகள்லாம் கொண்டு போய் அந்த ராஜா கிட்ட வருஷம் வருஷம் கொடுத்து அவனுக்கு இன்டைரக்டாக அடிமையாகவே ஆகாஸ் ராஜா மாறி விடுகிறாரு. இதுதான் நடந்து விடும் அப்படி என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார். அது கேட்கறதா இல்ல, அது அப்படியாக நடந்து முடிகிறது. அது 7ல இருந்து 12 அதிகாரத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அதே டயத்துல 13 அதிகாரத்துல நம்ம கடந்து போகும்போது அந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி ஆனவர் வேற பகுதிக்கு கடந்து போகிறாரு. அந்த பகுதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க இதுவரைக்கும் நீங்க வல்லமை உள்ள ராஜாக்களை நம்பி நம்பி தோத்து போனீங்க இல்லையா, அந்த வல்லமை உள்ள ராஜ்யங்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்க போறார் என்பதையும், உங்களுக்கு எதிராக கிளம்பி வந்து உங்களை துன்புறுத்தின தேசத்துக்கு கூட ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதையுமே விளக்குவதற்காக ஏசாயா 13 அதிகாரத்திலிருந்து 23 அதிகாரம் வரை காணப்படுகிறது. அது புதிய பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போயிருக்கிறோம். 12 அதிகாரம் வரைக்கும் ராஜாக்கள் காலகாலத்தில் என்ன சம்பவித்தது என்பதை நாம தியானித்தோம். ஆனா 13 அதிகாரத்திலிருந்து இனி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் நம்பி அலையன்ஸ் வைக்கிட்ட ராஜ்யங்களுக்கும் அதே டயத்துல இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் மனம் திரும்ப வைத்து அவர்களை சீர்படுத்துவதற்காக தேவன் அவர்கள் மேல் அனுமதித்த அசீரிய ராஜ்யத்திற்கும் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்க போகிறார் என்பதை காட்டுவதற்காக ஏசாயா 13 அதிகாரத்திலிருந்து 23 அதிகாரம் வரைக்கும் இந்த அதிகாரத்துல தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் அங்க வெளிப்படுத்துகிறாரு. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கும்போது இங்க பாருங்க, ஸ்லைட்ல போட்டிருக்க 13 அதிகாரத்துல பாபிலோனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லலாம், பாபிலோன் குறித்து ஒண்ணுமே வரலையே, ஏன் பாபிலோன் பத்தி சொல்றாரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு கேட்கலாம். ஏனென்று சொல்லி நீங்க நன்றாக நீங்க வேதத்தை வாசித்து இருந்தால் உங்களுக்கு புரியும். முதலாவது 10 கோத்திரம் அசீரிய ராஜ்யத்துக்கு சிறைப்பட்டு போகிறது. அது எப்போ 722 பிசில அசீரிய ராஜ்யம் வந்து சமாரியாவை முற்றுகையிட்டு, சமாரியா தான் 10 கோத்திரத்தின் தலைநகர் இஸ்ரவேலோட முற்றுகையிட்டு ஜனங்களை அநேகரை கொலை செய்து அவர்கள் அநேகரை சிறைவாசம் படுத்தி அசீரியா கொண்டு போயிட்டாரு. அந்த ராஜ்யத்தில் இருந்த மக்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள், சமாரியாவுல சேர்த்து விட்டார். இது முடிஞ்சிச்சு, அவங்க ராஜ்யம் நின்றுடுச்சு, பாதியில நிற்றப்பட்டது. அவங்க எல்லாருமே எந்த ராஜாவுமே கிடையாது, அசீரியாவுக்கு கீழே அடிமைப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க அது 722 பிசி. ஆனா இங்க 836 பிசில கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு 150 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த 10 கோத்திரம் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அடைந்தது என்பதை பார்த்து கூட மனம் திரும்பாத யூதா தேசம், அதாவது யூதா கோத்திரம், அதாவது கிங்டம் அப்படி என்று சொல்லுவோம், தெற்கு தேசம் அப்படி என்று சொல்லுவோம், தாவீது ஆட்சி செய்த தேசம், மக்கள் மனம் திரும்பவில்லை. அவர்களும் அதே பாவத்தை செய்ததுனால பாபிலோன் என்கிற ராஜ்யம் அவர்களுக்கு எதிராக வந்து அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போயிடுச்சு. எருசலேம் ஆலயம் எரிக்கப்பட்டு போய்விட்டது. இது கடைசியாக நடக்க போகிற சம்பவம். இப்போ நடக்காது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது நடக்கல. ஆனால் அது நடக்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியம் பாபிலோனால் நடக்க போகிறது. ஆனாலும் இதை அனுமதித்தார் ஆண்டவர் உங்களுக்கு. ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்பும்படியாக. ஏனென்றால் 70 வருடத்திற்கு பிறகு பாபிலோன் தேசத்திலிருந்து இந்த ஜனங்கள் மறுபடியுமாக யூதா தேசத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள். எரிக்கப்பட்ட எருசலேம் மறுபடி கட்டப்படும். எரிக்கப்பட்ட ஆலயம் மறுபடியும் செருபாபேலால கட்டப்படும். மதில்கள் நெகேமியாவினால கட்டப்படும். அப்போதுதான் தாவீது சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படியாக இந்த மதில்கள் கட்டப்பட்ட பிறகு மெசியா ஆனவர் பெத்லகேமிலே பிறப்பார். பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பார் என்று தானியேல் 9 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக காரியம் நிச்சயமா நடக்கும். இத்தோடு கூட பழைய ஏற்பாட்டு நிறைவு பெறுகிறது. நெகேமியாவானவன் சுவரை கல்வி எழுப்புவதன் மூலமாக பழைய ஏற்பாட்டு நிறைவு பெற்று 400 ஆண்டுகள் இருண்ட காலத்துக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் பிறக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வழியை ஆயத்தப்படுத்துகிறாரு. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் படியாகவே மெசியாவாக உலக ரட்சகராக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேம் நகரத்தில் பிறக்கிறாரு. இதை நாம நன்றாக அறிந்த ஒரு காரியம். ஆனால் இந்த காரியத்தை பல 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தானியேல் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இயேசுவுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் 2ஆம் வருகை வந்து உலகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி செய்வார் என்பதை 66 அதிகாரத்திலே அந்தந்த இடத்திலே ஒரு அதிகாரத்திலே ஒவ்வொரு வசனமாக கோர்வையாகவும் தனித்தனியாகவும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, பாபிலோன் இப்படிப்பட்ட காரியம்
காரியம் உங்களுக்கு செய்ய போகுது. அது ஆண்டவர் அனுமதிக்கத்தான் போறாரு உங்களை சீர்படுத்துவது. ஆனாலும் அந்த பாபிலோனும் என்னால நியாய தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவர் வந்து ஒரு தேசத்தை அலோவ் பண்றாரு? நியாய இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் மாத்துவதை அலோவ் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த தேசத்தை ஏன் அடிக்கிறாரு? அப்படி ஒரு கேள்வி எழும்பலாம். இதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் எப்போது ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. முதலாவது தன்னுடைய சொந்த ஜனங்கள் தனக்கு கீழ்ப்படியாத பொழுது அவர்களை சீர்திருத்தும்படியாக சாஸ்டைஸ்மென்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பரீட்சிக்கப்படுவார்கள். பரீட்சிக்கப்படுவார்கள். சிட்சிக்கப்படுவார்கள். கரெக்டான வார்த்தை சொல்லுங்க. சிட்சிக்கப்படுவார்கள். ஏன் சிட்சிக்கிறார் ஆண்டவர் என்றால் மறுபடியுமாக அவர்களை வழியை நேர்படுத்துவதற்காக சிட்சிக்கிறாரு. அப்படி நேர்படுத்துவதற்காக சிட்சிக்கும் போது எல்லா ஜனங்களும் நேர்படுத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர் கீழ்ப்படியாதவர்கள். அப்படிப்பட்ட காதுகள் அடைக்கப்படும், இருதயம் மந்தமாகும். ஆனா இப்படிப்பட்ட கூட்ட ஜனங்கள்ல 10 பேர்ல ஒருத்தர் மிச்சம் இருப்பார்கள். அவர்கள் மீதியானவர்கள். அவர்கள் நிச்சயமாக தேவனிடம் திரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களை 66 அதிகாரத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலும் அப்படிப்பட்ட மீதியானவர்களுக்கு அப்படியாக மனம் திரும்புகிறவர்களுக்காக மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வசனங்கள் ஏசாயா 66 புஸ்தகம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்கிறது. அதே டயத்துல மனம் திரும்பாத 9 பேருக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பும் அங்க இருக்கிறது. அதனால தான் இந்த மனம் திரும்புகிறவர்களை ரட்சிக்கும்படியாக அவர்கள் ஆண்டவர் வழி நடத்துறார். அதே டயத்துல எந்தெந்த ராஜ்யங்கள் ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் சீர்படுத்துவதற்காக பயன்படுத்தினாரோ அந்த தேசத்துக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஏனென்றால் அவர்கள் துன்மார்க்கர்கள். அவர்களும் துன்மார்கள். அவர்கள் டைம் கொடுத்து அவங்க மாறவே இல்லை. அதனால அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். அப்ப நீங்க கேட்கலாம், அந்த புறஜாதிகள் தேசத்துல மீதம் இருப்பவர்கள் இருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக இருக்கிறார்கள். அந்த மீதம் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாருமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்க எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் மீதமானவர்கள். அவர்கள் பாபிலோன் தேசமா இருக்கலாம், பெலிஸ்தியாவா இருக்கலாம், மோவாபியர்களா இருக்கலாம், தமஸ்கு தேசமாக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம், அவர்கள் அரபியர்களாக இருக்கலாம், அவர்கள் தீரு தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். எந்த தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அங்கு இருக்கிற மீதியானவர்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்கள். இதுவே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் நோக்கமாக இருக்கிறது. This is the main theme of book of Isaiah. அதனால தான் இங்க பார்க்கும்போது 13 அதிகாரத்திலிருந்து 23 அதிகாரம் வரைக்கும் எத்தனை தேசங்களுக்கு எதிராக நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குங்கள். முதலாவது பாபிலோன், அப்புறம் பெலிஸ்தியர்கள், அப்புறம் மோவாபியர்கள் அப்படின்னு சொல்லி 15 இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது தமஸ்குவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம். தமஸ்கு என்பது சிரியா தேசத்தின் தலைநகரமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, நான் இங்க போட்டிருக்க 17ஆம் அதிகாரத்துல ஐயோ தீர்க்க தரிசனம் அப்படி என்று சொல்லி இருக்கிறது. ஐயோ அப்படி தீர்க்க தரிசனம் அதை கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயோ தீர்க்க தரிசனம் எல்லா ஜாதிகளை கொடுத்து அப்ப ஐயோ தீர்க்க தரிசனம் குஷ் குஷ் அப்படி என்றால் என்ன சொல்லி பார்க்கும்போது எத்தியோப்பியா. எத்தியோப்பியா என்பது அந்த காலத்தில் குஷ் என்று அழைக்கப்பட்டது. எத்தியோப்பியா என்று சொல்லி பார்க்கும்போது நார்த்தன் எகிப்து அப்படி இருப்பவர்கள் எத்தியோப்பியர்கள் அப்படின்னு அழைக்கும். இப்ப எப்ப எத்தியோப்பியா இருக்காங்களே அவர்களை பற்றியும் தீர்க்க தரிசனம் 18ஆம் அதிகாரத்தில் 1 to 7 வசனம் இருக்கு. அந்த அப்புறம் எகிப்தை பற்றி தீர்க்க தரிசனம். அப்போ இப்படியாக எல்லா பற்றிய காரியங்களும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஆனா இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது நான் உங்களுக்கு இங்க மேப் போட்டிருக்கேன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் சுத்தி எந்தெந்த தேசங்கள் இருக்கிறது பாருங்க. ஈதோம் இருக்கிறது, மோவாப் இருக்கிறது, அம்மோன் இருக்கிறது, ஆராம் அப்படி என்பது என்ன சொல்கிறது? சிரியா தேசத்தை ஆராம் என்று அழைப்பார்கள். குழப்பிக்க ஆராம் என்றால் சிரியா தேசம். இப்போது இருக்கிற சிரியா தேசம் ஆராம். அதுக்கு தலைநகரம் தமஸ்கு. இந்த தமஸ்குவை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு நியாய தீர்ப்பு என்பதை சொல்ல போகிறாரு. இந்த தமஸ்கு மாத்திரம் இல்லாமல் இந்த பக்கம் எகிப்து, அடுத்த ஸ்லைடு போறேன். இங்க இருக்கு பாருங்க எகிப்து. இந்த நாட்டுல இருக்கிறதா குஷ் அப்படி என்கிற ஒரு தேசம் எத்தியோப்பியா. அதற்கும் எதிராக நியாய தீர்ப்பு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லைட்ல பாருங்க, இது எல்லாமே ஒரு காலகட்டத்துல அசீரியாவின் கீழ் வந்துருச்சு. அசீரியா எல்லாவற்றையும் கேப்சர் பண்ணிட்டான். எதை கேப்சர் பண்றாங்க பாருங்க. இந்த கிரீம் கலரா இருக்கு, பிரவுன் லைட்டா, இது எல்லாமே அசீரியா ராஜ்யத்தின் கீழே வந்துடுது. பாபிலோன் வருது, தமஸ்குல வந்துருது. அப்புறம் 10 கோத்திரம் வருது. யூதா கோத்திரம் வரல, 10 கோத்திரம் வருது. இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் கேப்சர் பண்ணி பண்றாங்க. எகிப்து வருது. இப்ப முக்காவாசி எல்லா தேசத்தையுமே ஒரு காலகட்டத்தில் அசீரியா தன் வசப்படுத்துகிறான். அந்த அசீரிய ராஜ்யத்தை தான் ஆண்டவர் ஒரு கருவியாக எடுத்து இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் சீர்படுத்துவதற்காக அவர்களுக்கு எதிராக
போர் செய்ய அனுமதிக்கிறாரு. அனுமதிச்சா கூட அசீரியாவுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அசீரியாவுக்கு நடந்தது? அசீரியாங்கிற தேசம் இல்லாமலே போயிடுச்சு. பல 100 ஆண்டுகள், பல ஆண்டுகள் அசீரியா தேசம் இல்லைன்னு எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. வேதம் ஏதோ ஒரு அசீரியான்னு சொல்லுது, அது இல்லவே இல்ல, வேதம் பொய் சொல்லுது அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் அகழ்வாராய்ச்சிக்காரர்கள் ஒரு காலத்துல சொல்லப்பட்ட அந்த இடத்திலே தோண்டி பார்த்தபோது அசீரியா என்ற ராஜ்யம் இருந்ததும், வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள், அந்த சம்பவங்கள் காணப்பட்டதையும் ஆச்சரியப்பட்டு அசீரிய ராஜ்யம் இருந்தது. வேதம் சொல்லப்பட்ட பிரகாரமாக அசீரியா ராஜ்யம் முற்றுமாக அழிக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த உலகத்திலே இந்த ராஜ்யம் இருந்ததாகவே மறைக்கப்பட்டு போயிட்டு என்பதை கூட நம்ம இந்த காலகட்டத்தில் அறிந்து கொள்கிறோம். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறிச்சு. எதுவுமே நிறைவேறாமல் இல்ல, அத்தனையும் நிறைவேறிக்கிறது. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன சொல்லி பார்க்கும்போது, மோவாப் தேசத்தை கொடுத்து மன்னித்துக் கொள்ளுங்கள், எந்த தேசத்தை குறித்து பார்க்க போகிறோம்? தமஸ்கு, மன்னித்துக் கொள்ளுங்கள், தமஸ்கு தேசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தமஸ்கு என்பது சிரியா தேசத்தின் தலைநகரம். அந்த தேசத்துக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு. ஏன் நியாய தீர்ப்பு அந்த தேசத்துக்கு கொடுக்க போறாரு அது என்பதையும், அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கறதுனால இஸ்ரவேலே, யூதாவே நீ அவங்க நம்பாத அப்படி என்று சொல்லி முடிக்கிறாங்க. இதுக்கு நமக்கு தலைப்பு என்ன கொடுக்கிறோம்? முதல் 3 தலைப்பாக நம்ம பிடிச்சிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எப்படி 3ஆக பிரித்தோம் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம எப்படி 3ஆ பிரிச்சா நம்ம அந்த ஸ்லைடு எடுக்கிறேன். இருக்கு. ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி, மனித சக்தியுடனான இஸ்ரவேலின் கூட்டணி தோல்வி அடையும். இஸ்ரவேலின் கூட்டணி, அப்போ யார் கூட்டணி வைக்க போகிறாங்க மனித சக்தியுடன் என்று சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேல் 10 கோத்திரம், யூதா கோத்திரம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, நான் இஸ்ரவேல் சொல்லும் போது 10 கோத்திரத்தை சொல்லுங்க, நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம். 10 கோத்திரம் யாரோட கூட்டணி வைக்க போகுது? ஒரு மனித சக்தியுடனான ஒரு மனுஷனோட கூட்டி வைக்கப்படுறாங்க. அந்த கூட்டணி யார் என்று சொல்லி பார்க்கும்போது தமஸ்கு, சிரியா. சிரியா ராஜாவோடு ஒரு கூட்டணி வைக்க போறாரு. அது ஏன் வைக்க போறாரு என்பதை பார்க்கலாம். அந்த கூட்டணி தோல்வி அடையும். அதுதான் அது ஃபர்ஸ்ட் 3 வசனங்கள். அதுக்கப்புறம் அந்த தோல்வி அடைகிறதுனால கர்த்தரை நம்புகிறவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள். சோ அப்போ பகுதியா நான் 1ல இருந்து 11 வசனங்கள் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். முதல்ல என்ன சொல்ல போறேன்? 2 பகுதியை சேர்த்து சொல்லிக் கொடுக்கிறேன். 1ல இருந்து 14, 11 வசனங்கள் நம்ம கடந்து போகலாம். ஓகே, இப்போ நான் அதான் இங்க ஸ்லைடு போட்டிருக்கேன். மனித சக்தியுடனான இஸ்ரவேல் கூட்டணி தோல்வி அடையும். 3 வசனங்கள். அதே நாளில் கர்த்தரை நம்புகிறவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள். 4ல இருந்து 11 வசனங்கள். The Israel alliance with whom human power will fail. 1 to 3 verse. Only those trust in the Lord will survive. 4 to 11 verse. So today I'm going to first meditate 1 to 11 verses. If you have the Bible, please keep it open, because it is difficult to understand if you never open the Bible. Please open the Bible and keep it with you. நான் வந்து ஒரு வேர்ட்ஸையும் அங்க நான் டிஸ்ப்ளே பண்ணல, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு புரியாது. கையில வச்சுக்கிட்டாதான் இந்த வசனம் புரியும். எல்லாருமே ஏசாயா புஸ்தகத்துல, தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்தை கையில வைத்துக் கொள்ளுங்கள். ரைட்டுங்களா? வச்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடந்து போகலாம். இப்போ கிபி இது வந்து எதை இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? 10 கோத்திரம் யாரை நம்பினாங்க? மனித சக்தி உள்ள ஒரு ராஜ்யத்தை நம்பிடுச்சு. அந்த ராஜ்யம் சிரியா, அது ஒரு தலைநகரம் தமஸ்கு. அந்த ராஜாவை நம்பிடுச்சு. ஏன் நம்பிச்சு, எதுக்கு நம்பிச்சு அப்படின்பதை நம்ம ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சிட்டோம். ஆனா கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் கொஞ்சம் காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அப்பதான் மனித முயற்சியை ஏன் நம்பினாங்க உங்களுக்கு புரியும். கிமு கிறிஸ்துவுக்கு முன் 740 அப்படிங்கிற காலகட்டத்தில், கிறிஸ்துவுக்கு முன் 740ல உசியா ராஜா மரித்த அந்த ஆண்டிலே ஏசாயா உண்மையான ராஜாவும் சர்வவல்லமையுள்ள கர்த்தரோட தரிசனத்தை கண்டாரு. எங்க கண்டாரு? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. உசியா ராஜா செத்த பிறகுதான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அந்த பரலோகத்தின் காட்சி காணப்படுகிறது. அப்புறம் அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு, கிறிஸ்துவுக்கு முன் 735ல ஏசாயா தீர்க்கதரிசன் கட்டளைக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகாஸ் தன் தந்தை யோதாமுடன் யூதாவின் இணை அரசராக சேர்க்கப்படுகிறாரு. சோ முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த காட்டிய 5 வருடத்துக்கு பிறகு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற யோதாமோட அவருடைய மகன் ஏசாயாவும் இணைந்து 2 பேரும் அப்பாவும் பையனும் சேர்ந்து ஊழியம் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக 3ஆம் திக்லாஸ் பிலாஸ்தின், யார் 3ஆம் திக்லாஸ் பிலாஸ்தின் பார்க்கும்போது அசீரிய ராஜ்யத்தின்
ராஜா. நான் என்ன சொல்லிட்டேன், அசீரியர்கள் மிக பலம் வாய்ந்தவர்களாக வந்துகிட்டே வராங்க சூப்பரா. அவனுடைய ஒரு 3ஆம் திக்லாத்-பிலேசர் என்ற ராஜா வந்தவொன்னே, அவன் ராஜ்யத்தை கட 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 கடன்னு விஸ்தாரம் பண்றான். நல்ல வல்லமை உள்ள ராஜா சட 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 சடன்னு எல்லாரையும் போய் பிடிக்கிறான். எல்லா நாட்டையும் வசப்படுத்திக்கிட்டே வரான். உலகத்துல இருக்க பல நாடுகள் அவன் வசம் வந்து நான் உங்களுக்கு மேப் காமிச்சேன் பாருங்க. அத்தனை நாடும் வந்துருச்சு. சீரியாவும் அப்ப என்ன பண்றாங்க, இப்ப எல்லாத்தையும் பிடிச்சிட்டே வந்துடுறான்ப்பா. அடுத்து நம்மள புடிச்சிருவான் அப்படின்னு சிரியாவும் இஸ்ரவேலும் யோசிக்குது. இன்னும் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நாம 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கலாம். தனியா அவன அடிக்க முடியாது. சரியா? நாம 2 பேரும் கூட்டு சேர்ந்து அப்ப நம்ம பலம் இன்கிரீஸ் ஆயிடும். நாம மட்டும் போயில்ல. போய் நம்ம யூதா தேசம் இருக்கு இல்லையா? ஆகாஷ் ராஜா ஆட்சி செய்றான் இல்லையா? அவன்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம். 3 பேருமா சேர்ந்தா அவன அடிச்சிடலாம். அப்படின்னு சொல்லி ஆகாஷ் கிட்ட போய் கேட்கறாங்க. நீ என் கூட வரியாப்பா கூட்டுக்குன்னு. உடனே ஆகாஷ் என்ன சொல்றான்? ஐயையோ! நான் வரமாட்டேன். அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்ல. நேரா அசீரியா வரமாட்டேன்னு சொல்ட்டான். வரமாட்டேன்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கு கோவம் வந்துருச்சு. சரி இப்ப என்ன பண்ணலாம்? நீ வரமாட்டியா? நான் 2 பேருமா சேர்ந்து யூதாவுக்கு மேல சண்டைக்கு போவோம். போயி ஆகாஸ் ராஜாவ கொன்னுட்டு, அதுக்கு பதிலா தபையேரின் த தபேலின் மகன் ஒருத்தன் இருக்கிறான். அங்க ஒருத்தன் இருக்கிறான். கொஞ்சம் வல்லமை இல்ல. அவன் வேற. அவன் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. அவன ராஜாவா ஆக்கிடலாம். அவன் நமக்கு பப்பட்டு மாரி நம்ம பேச்ச கேட்பான். அப்ப நம்ம 3 பேருமா சேர்ந்து அசீரியாவ ஜெயிக்கலாம் அப்படின்னு எண்ணத்தோட அவங்க 2 பேரும் சண்டையிட வர்றாங்க. சண்டையிட வரும்போது தான் ரொம்ப பயந்து போறான் ஆகாஷ் ராஜா. ஆனாலும் தேவன் அவங்க என்ன பண்ணிடுறான் உடனே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், பயப்படாதப்பா யார்கிட்டயும் உதவி கேட்காதேங்கிறார். ஆனா நேரா போய் அசீரியாட்டே போயிட்டான். அசீரியா இந்த பார் 2 பேர் எனக்கு வந்து கஷ்டப்படுத்துறாங்க. நீ எனக்கு உதவி செய்யணும் எக்கச்சக்க காசு பணத்தை எல்லாம் கொடுத்தான். அசீரியாவும் நேரா படையெடுத்து வந்து என்ன பண்றான் பார்க்கும்போது சிரியா தேசத்தின் ராஜாவை கொலை செய்து விடுகிறான். சிரியாவை கேப்சர் பண்ணிட்டான். ஆனா இதை என்ன பண்ணிட்டான், நம்ம 10 கோத்திரத்து ராஜாவையும் கொலை செய்து விட்டு என்ன சொல்றான், நீ எனக்கு தீர்வை கட்ட வேண்டும், இவ்வளவு காசு கட்டுடான்னு சொல்லிட்டு அவங்களையும் தும்சம் பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு. இப்ப இதையெல்லாம் இந்த காலகட்டத்துல முடிஞ்சிட்டு இருக்கு. இதுதான் வந்து இது இப்ப இது அப்போ 10 கோத்திரம் என்ன தப்பு செய்தது? 10 கோத்திரம் செய்த தப்பு இஸ்ரவேல் தேசம். அவர்களும் யெகோவா தேவனை நம்பி இருக்கணும். நம்பல. யூதாவும் நம்பல. அவங்கிட்ட போய் கனெக்ட் வச்சுக்கிறான். இவனும் நம்பல. யாருமே பாருங்க தேவ ஜனங்கள் தான். அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. தேவன் வெளிப்பட்டாரு. மோசே மூலமா பிரமாணத்தை கொடுத்தாரு. எந்த ஜாதிக்கு இல்லாத அவ்வளவு ஸ்லாக்கியத்தை கொடுத்து கூட ஒரு பிரச்சனை வந்த உடனேயே தேவனை நம்புறதே விட்டுட்டு மனுஷருக்குள்ள சக்தி எங்கடா கிடைக்குது அப்படி என்று தான் போறாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டில் திருப்பி திருப்பி பார்க்கிறோம். அவங்க மனம் திரும்பவே மாட்டேங்கிறாங்க. திருப்பி எத்தனை அடி வாங்கினாலும் அதே தான் நாமளும் செய்றோம். பழைய ஏற்பாட்டு மாத்திரம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்மளும் பல காலகட்டத்துல இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவர் வசனத்தை நம்புறோம். நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அவர்தான் சொல்லி இருக்கிறோம். ஆனா அதே டயத்துல இன்னொரு பக்கமா போய் முக்கியமா எந்த மனுஷன் நம்பலான்னே போறோம். அப்போ நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம தோல்வி அடைகிறோம். நம்ம முழுமையாக நம்பும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை கூட எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் விளக்குகிறாரு. எசேக்கியா ராஜாக்கு நடக்க போற காரியத்துல வருகிற காலகட்டத்துல பார்க்கலாம். நம்ம இதோட நிறுத்திக்கோ. இதுதான் பிரச்சனை. சோ இப்ப அலையன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்ப இந்த அலையன்ஸ் பண்ணதுனால தமஸ்குவின் மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போறேன். நீ தமஸ்குவை நம்புற இல்லையா? தமஸ்குவை நியாய தீர்ப்பு எப்படி நியாய தீர்ப்பு கொடுப்பார் தமஸ்கு? நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த தீர்க்க தரிசனம் எப்ப சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாஷ் ராஜா கிட்ட போய் நீ பயப்படாத. இப்போ உனக்கு எதிராக தமஸ்கும், சிரியாவும் வருது. 10 கோத்திரமும் வருது. ஆனாலும் இப்போ அவங்க வல்லமை உள்ளவங்க இருந்தா கூட ஒரு 10 வருடத்திலே அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு போயிடுவாங்க. அப்படி என்பதை அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அது ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. சொல்லிட்டு ஆண்டவர் அவர் கொடுத்து எப்படி தமஸ்குவுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்பதை அவர் கொடுத்த வெளிப்பாட்டை அப்பொழுதே எழுதுகிறாரு. அந்த எழுதின பகுதி தான் ஏசாயா 17ஆம் அதிகாரம். அதைத்தான் நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சிரியா இஸ்ரேல் கூட்டணி அழிவை முன்னறிவிக்கும் இந்த அடுத்த இறைவாக்கு கிறிஸ்துவுக்கு முன் 733 to 732 திக்லாத்-பிலேசரின் படையெடுப்புக்கு முன்னர் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போது அவர் தமஸ்கு மற்றும் சமரியா இரண்டையும் தோற்கடித்தார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி முடிச்சிட்டாரு. அது முடிச்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துல அந்த திக்லாத்-பிலேசர் என்ற அசீரியா ராஜா வந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டார். யாரெல்லாம் அடிச்சிட்டாரு? தமஸ்கு, சிரியா தேசம் தமஸ்கு அடிச்சிட்டாரு. சமாரியா என்று சொல்லுகிறது 10 கோத்திரத்தின் தலைநகர் இஸ்ரேல், அதையும் அடிச்சிட்டாரு. தீர்க்கதரிசி தமஸ்கஸ் அதாவது சிரியாவின் தலைநகரம் ஆரோவா நகரம் மற்றும் இஸ்ரேலின் அரண்சூல் நகரங்கள் வீழ்ச்சியை அறிவிக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு? தமஸ்கு மட்டும் இல்லடாப்பா, தமஸ்குவை நம்பின
யார்? இஸ்ரவேலும் பாதிக்கப்படும். அப்படி என்பது அதான் ஏசாயா 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனம் சொல்லுது. ஏசாயா 17ன்னு போட்டா மன்னிச்சுக்கங்க. ஏசாயா 17 அது 17. ஏசாயா 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனமும் 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏப்பா புறஜாதி தேசம் தமஸ்கு மாத்திரமல்ல, சிரியா மாத்திரமல்ல, நீ கூட்டணி வச்சுக்கிட்ட எகிப்து இஸ்ரவேல் தேசம் கூட பாதிக்கப்படும். யாரால? அசிரியா வந்து தூக்கிட்டு போயிடுவான். சொன்ன மாரியாக 732 வந்து கொஞ்சம் அடி வாங்குது. அடி வாங்கிட்டு பப்பட் ராஜாவ எங்க வச்சிடுறான்? இஸ்ரவேல்ல வச்சிடுறான். பப்பட் ராஜா சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவனும் அப்படியே பல பேர்கிட்ட உதவிக்கு போனதுனால திருப்பி இன்னொரு ராஜா வந்து அடி அடின்னு அடிச்சு எல்லாரையும் தும்சம் பண்ணி நாட்டைய கொளுத்தி 722ல அசிரியா தேசம் 10 கோத்திரத்தை இஸ்ரவேல் தேசம் தூக்கிட்டே போயிடுது. அழிஞ்சே போச்சு. முடிஞ்சு. அதுதான் எப்ராயிம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். டைம் இல்ல 3 வசனத்தை வாசிக்க. நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அக்காலத்திலே 9வது வசனம். அவருடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தழையை போலவும் நூனின் கொம்பின் போலவும் பாழாய் கிடக்கும். யோசிச்சு பாருங்க என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் புத்திரருக்கு. இஸ்ரவேல் புத்திரரும் இங்க வர்றாங்க. அவங்க யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? தமஸ்குவும் பாதிக்கப்படும். அதாவது தமஸ்கு என்பது சிரியாவும், அதே டயத்துல சமாரியா என்கிற தலைநகரமாக 10 கோத்திரமும் அசீரியாவினால அழிக்கப்படும் என்பது முன்கூட்டியே 10 வருஷத்துக்கு முன்பே சொல்கிறாரு. தத்ரூபமாக படங்களுடன் இறைவாக்கு இஸ்ரவேலின் மகிமையின் மங்கி போவதை சித்தரிக்கிறது. பாருங்க 4வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க. அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போகும். யாக்கோபு என்பது யாரை குறிக்கிறது? 10 கோத்திரத்தை குறிப்பிடுகிறது. தாவீது அப்படி சொல்லி போதும் யூதா கோத்திரத்தை குறிக்கும். யாக்கோபு சொல்லுவாங்க, எப்ராயிம் என்று சொல்லுவாங்க, இஸ்ரவேல் என்று சொல்லுவாங்க, மாறி மாறி சொல்லுவாங்க. நீங்க அதை குழப்பிக்க கூடாது. யாக்கோபுன்னு சொன்னாலும் சரி, எப்ராயிம் என்று சொன்னாலும் சரி, இஸ்ரவேல் என்று சொன்னாலும் சரி, அது 10 கோத்திரத்தை குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல பாருங்க, அக்காலத்தில் யாக்கோபின் மகிமை குறைந்து போகும், அவருடைய கொழுத்த தேகம் மெலிந்து போகும். எப்படி சொல்றாரு பாருங்க. விவரிப்பு என்னன்னா, நல்ல குண்டா பூஷிப்பா இருக்கிற, இப்போ நீ நல்லா இப்ப கொழுத்து போயிருக்கும் போது நீ செய்யக்கூடாத காரியத்தை செய்து நம்பக்கூடாதவன் நம்பினதால வரப்போகிற பிரச்சனையில நீ ஒல்லியாய் எலும்பும் தோலுமா ஆயிடுவ அப்படின்னு விவரிக்கிறாரு. அப்ப எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்த தேசம் ஊட்டச்சத்து குறைவுபட்ட மனிதரை போல இருக்கும். அவருடைய உடல் தோலெல்லாம் எலும்புகளாக குறைக்கப்படும். அதுக்கப்புறம் மட்டுமல்ல, ஒரு அறுவடை செய்யும் பொழுது ஒரு 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 உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறது. அங்க நல்லா உங்களுக்கு பயிரிட்டு வளருது. அது அறுவடை செய்யும்போது என்ன ஆகும்? எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. நிலத்துல ஒண்ணுமே இருக்காது. அத மாரி நீ நல்லா கொழுத்து போய் இருக்கிற. அறுவடை காலத்துல எல்லாமே அறுத்து எடுக்கிற மாரி ஆண்டவர் அசீரியாவுக்கு எதிராக அனுப்பிச்சு எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டு போயிடுவ. நீ தேசத்துல காணப்படாம மறைந்து போய்விடுவாய். இந்த 5ஆம் வசனம் சொல்றாங்க. 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உன் பலனாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியாக நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்தில் உன் நாற்றை வளர்க்கவும் விடியற் காலத்தில் உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பா இருக்கும் அப்படின்னு ஓமை. இங்கே ஒரு ஓமை 10லிருந்து 11 வசனத்தை வாசிச்சேன். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10, 11 வசனத்தை வாசிச்சேன். இங்க என்ன ஓமப்படுத்தினாரு? நல்ல புஷ்டிப்பா இருக்கிற இப்போ வரப்போற பிரச்சனையில எலும்பும் தோலுமா ஆயிடுவ. இப்போ நல்ல நிலம் விளைஞ்சு போயிருக்கு. அறுவடை செய்தால் நிலத்துல ஒண்ணுமே இல்லாத போது நீ ஒண்ணுமே காணாம போயிடுவ. 2 உருவம். 3வது என்ன சொல்றாரு பார்க்கும்போது, நீ வெளிநாட்டுல இருந்து நல்ல வேற வேற மரக்கன்றுகள் எல்லாம் கொண்டு வர. நல்லா வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர. நான் சொல்லுவேன் இந்த நல்லா இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். சாரி. அப்ப நான் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர மாதிரி நீ நல்ல பலன் தரணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து செடியெல்லாம் கொண்டு வந்து நட்டுற. நீ நட்டி நல்லா பார்த்து தண்ணி ஊற்றி அதுக்கு நல்ல உரம் போட்டு நீ வளர்த்துக்கிற. அப்படி வளர்த்தா கூட அது அறுவடை செய்யும் போது அது நாசமா போகும். அத மாதிரி நீ இப்ப கொழுத்து போய் நல்லா என்னென்னமோ ஒண்ணு வளர்த்துக்க பாக்குற இல்லையா? நீ ஒண்ணுமில்லாமல் போய் விடுவாய். அப்படி என்பதை அங்க 10லிருந்து 11 வசனத்துல 3 உருவகப்படுத்துகிறாரு ஏசாயா தீர்க்கதரிசி. யாருக்கு இந்த உருவகம்? தமஸ்குவுக்கும் உண்டு. 10 கோத்திரமாக தலைநகரமாக சமாரியாவுக்கும் உண்டு. இது 2 பேருக்குமே நியாய தீர்ப்பு. புரியுதுங்களா? தமஸ்கை பற்றி தீர்க்க தரிசனம். அப்போ இந்த விளைச்சல் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் போய்விடும் அப்படி என்று சொல்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனத்துக்கு அப்புறம் எஞ்சி இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்ப எதுக்கு வரணுமா?
கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்கிறார்கள். அந்த மிச்சம் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஏசாயா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஏசாயா 60, 66 அதிகாரத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலயும் நியாயத்தீர்ப்போடு கூட மீதம் இருப்பவர்களை பற்றி வசனம் இல்லாமலே இருக்காது. இந்த அதிகாரத்துல மீதம் இருப்பவர்கள் 10ல 1 பங்கு தேவனை நம்புவாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை ஏசாயா 17ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் நமக்கு சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் ஒலிவ மரத்தை உலுக்கும் போது நுனிக்கொம்பிலே 2, 3 காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளிலே 4, 5 காய்களும் மீதியா இருப்பது போல. அந்த காலத்துல ஒலிவ மரத்துல எப்படி காயை எடுப்பாங்கன்னு, ஒலிவ மரம் நல்லா பழுத்து போச்சுன்னா ஒலிவ மரத்தை கட கட கடன்னு ஆட்டுவாங்க. அப்ப பட பட படன்னு அந்த காய் விழுந்துரும். அதை எடுத்துட்டு போய் அவங்க ஆலையில மிதிச்சு ஒலிவ எண்ணெயை கொண்டு வருவார்கள். அப்படிதான் அவங்க ஒலிவ எண்ணெயை தயார் பண்றாங்க. ஒலிவ மரத்தை உலுக்குவாங்க. அப்படி உலுக்கும் போது சிலது மிச்சமாயிடும். எல்லாம் கீழே விழுந்துரும். ஒரு 2, 3 மிச்சம் இருக்கும். அத மாதிரி உலுக்குன்னு உலுக்கி ஆண்டவர் யாரெல்லாம் கீழ்ப்படியோ அவங்க எல்லாம் அசீரியா கொண்டு போயிடுவான், அழிச்சிருவான். கொஞ்சம் பேர் மிச்சம் இருப்பாங்க. 2, 3 பேர். எப்படி மரத்துல உலுக்கும் போது கொஞ்சம் மிச்சமா இருக்கிறது போல இவங்க மிச்சமா இருப்பார்கள். அவர்கள் மீதியானவர்கள் அவர்கள் மனம் திரும்புவார்கள். அதுதான் சொல்ல வராங்க. நம்ம பார்க்கலாம். அக்காலத்தில மனுஷன் அதிலே பின்பறிப்புக்கும் கொஞ்சம் மீதியா இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொன்னார். கொஞ்சம் பேர் மீதியா இருப்பாங்க. அக்காலத்தில மனுஷர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தன் கைகளின் கிரியாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ண தோப்பு விக்கிரகங்களை நோக்காமலும் என்ன பண்ணுவாங்களா? தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவார்கள். அவர்கள் தான் மீதியானவர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பிழைப்பான். ஆனால் மனுஷ வல்லமையை நம்பி போகிறவன் தோல்வி அடைவான். எப்போ பிழைப்பார்கள்? அந்த பிழைக்கிற வசனம் ஏசாயா 17ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. புரியுதுங்களா? அதைத்தான் நம்ம திறவுகோல் வசனமாக சொன்னோம். அப்போ நீங்க கேட்கலாம், இந்த சொன்ன வசனம் இது மீதியமாக இருக்கிறவர்கள் பிழைப்பார்கள் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் இல்லையா? அது நடந்துச்சானா நடந்தது. அது எங்க இருக்கு நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அது 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. 2 நாளாம் 34ஆம் அதிகாரத்துல போகும் பொழுது அங்க நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லி விடுகிறேன். 2 நாளாகும் 34 அதிகாரத்துல வரும் பொழுது அசீரியா தேசம் 10 கோத்திரத்தை சிறை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அநேகர் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அநேகர் சிறை பிடித்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது யோசியா என்கிற ராஜா யூதா தேசத்தை ஆட்சி செய்ய வராரு. அவர் குழந்தை ராஜா. அந்த குழந்தை ராஜா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் அவன் 8 வயசுல ராஜாவாக வருகிறான். ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு 8 வயசுல ராஜா வந்தா கூட அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது தேசத்திலே இருக்கிற விக்கிரக தோப்புகளை உடைச்சி அதெல்லாம் அழிக்கிறாரு. எங்க மட்டும் அழிக்கல, யூதா தேசத்துல மாத்திரம் இல்ல, இப்போ இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவே இல்ல. அவங்க நிர்கதியா கிடக்குறாங்க. கொஞ்சம் பேர் அப்படி இப்படியா விவசாயம் செய்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தேசத்துக்கும் போய் அந்த இடத்துல விக்கிரகத்தை எல்லாம் எடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. முன்னாடி பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்னா ஆறாங்க. இப்போ என்னங்க ராஜாவே இல்ல, முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த ராஜா ஆள் அனுப்புறான். 10 கோத்திரம் ரொம்ப தப்பு செய்துச்சு. அங்க ரொம்ப விக்கிரக தோப்பு இருக்கு. பாகால வணங்கி அஸ்தோத்தை வணங்கி பிள்ளைகளை எல்லாம் பாகாலுக்கு வானர கண்ணிக்கு உயிரோட பலியிட்டு அப்படியே துடிக்க நெருப்புல போட்டு கொலை செய்து இப்படிப்பட்ட பாவம்லாம் செஞ்சுட்டாங்க. நீங்களும் செய்தீங்க, அவங்களும் செய்தோம். அந்த 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 விக்கிரகத்தை எல்லாம் அழிங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி அழிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றாரு? இந்த ஆலயம் யாருமே சீர்படுத்தவே இல்லை. ரொம்ப எது இஸ்ரவேல் யூதா தேசத்துல இருக்கிற இது எருசலேம் சாலமன் கட்டின ஆலயம் நல்ல வேலை பழுதாயிடுச்சு. வருஷம் காசு சேர்த்து அதை ரிப்பேர் பண்ணிருக்கணும். அது கூட எங்களுக்கு முன்பாக இருந்த ஆகாஷ் ராஜாலாம் செய்யவே இல்லை. ரொம்ப மோச ராஜா ஆயிட்டாங்க. நான் இப்போ என்ன செய்ய போறேன்? திருப்பி காசு கொஞ்சம் கொடுங்க, கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த காசை வச்சு இந்த ஆலயத்தை அங்க ரிப்பேர் பண்ணுவோம். ஆள் அனுப்புறான். அந்த ஆட்கள் எங்க போறாங்க? 10 கோத்திரத்துக்கும் போறாங்க. நல்லா யோசிச்சுப்பாங்க. யூதா தேசம் மாத்திரமல்ல 2 அங்கேயும் கடந்து போய் அங்க இருக்கிற ஜனங்கள் கூட பயந்து போய் நாங்களும் காசு கொடுக்குறோம், அந்த ஆலயத்தை கட்டுங்க. அவங்களும் முன்னாடி ஏழைப்பாழ, ஆனா அவங்களும் காசு கொடுக்குறாங்க. அந்த காசை எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் காசை எடுத்திருக்காங்க. அந்த காசை வச்சு அந்த ராஜா அந்த ஆலயத்தை மறுபடியும் சீரமைக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி நடந்ததா? கொஞ்சம் மீதம் இருப்பு. அதை தான் இயேசு 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரத்துல பார்க்கப்படுகிறோம். நான் 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் தேவனாக கர்த்தரின் ஆலயத்தை பழுதுக பார்க்கும்போது சிலர் போய் அனுப்பினாரு. அவர்கள் பிரதான
பிரதான ஆசாரியராகிய இல்க்கியாவிடம் வந்து அவங்க கொஞ்சம் பேர் அனுப்புறாரு, போய் காசை போய் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்பிராயிலும் இஸ்ரவேல் மீதியானவர்கள் எல்லாம் கையிலும் யூதா பென்னியமின் எங்கும் சேர்த்தும் எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க. யார்கிட்ட எல்லாம் சேர்த்துட்டாங்க பாருங்க. அதான் நீ ரொம்ப நல்லா படிக்கணும். அதாவது லேவியரும் காக்கிற லேவியர் மனாசே எப்ராயிம் இஸ்ரவேலின் மீதியானியவர்கள். நல்ல மனாசே எப்ராயிம் யாரு? யோசேப்புடைய பிள்ளைகள். அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்படுகிறது. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்படுகிறது மனாசே, எப்ராயிம், இஸ்ரவேல். இந்த 10 கோத்திரத்துல மீதம் இருப்பவர் காசு கொடுத்தாங்க, அதையும் கொண்டு வர்றோம் நாங்க. அப்போ மீதம் இருப்பவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசி எப்போ தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்க, அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அவர் மரிச்சே போயிட்டார். ஏன்னா மனாசே ராஜாவோட அவர் மரணம் சம்பவிக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகு யார் ராஜா வராரு? யோதாம் ராஜா வராரு. 200 ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சொன்ன பிரகாரமாகவே ஏசாயா தீர்க்கதரிசி கொஞ்சம் பேர் மிச்சம் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேரு இந்த எருசலேம் ஆலயத்துக்கு புதுப்பிக்க நாங்களும் காசு கொடுக்குறோம், நாங்க மனம் திரும்பிட்டோம், நாங்க அவரையே வணங்குறோம், இதுவரைக்கும் பாகால வணங்கி நாங்க எல்லாம் மோசமாயிட்டோம், எல்லாரும் சிறைப்பட்டு போயிட்டாங்க, நாங்க எல்லாம் இழந்துட்டோம், இனி எங்களுடைய கண்கள் தேவனையே நோக்கி இருக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம திறவுகோல் வசனமாக வைத்தோம். அதை தான் நான் சொன்னேன். ஆண்டவர் சிச்சையை அனுப்புவாரு. ஏன் அனுப்புறாரு? நம்மளை சீர்திருத்துவதற்கு சிச்சை அனுப்புவாரு. அப்போ மனம் திரும்பினா ஆச்சு, இல்ல நியாய தீர்ப்பு வந்துடும். மனம் திரும்பிட்டா ஆண்டவர் மறுபடியும் அவரோடு நம்மளை சேர்த்துக் கொள்வார். அப்படிப்பட்டவர்கள் மீதியானவர்கள். அவர்களை பத்தி தான் ஏசாயா 17ஆம் அதிகாரத்துல பாருங்க, 7ஆம் வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 17:7. அக்காலத்தில் மனுஷர் தன் கைகளின் கிரியாக பீடங்களை நோக்காமலும் தன் விரல்களை உண்டு பண்ண தோப்பு சிலைகளை பார்க்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவார்கள். அவர்கள் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கு. இப்ப இஸ்ரவேலின் பரிசுத்தர் பேர் சொல்லிட்டாங்க. இப்ப பேர் பாருங்க என்ன வந்துச்சு? இஸ்ரவேலின் பரிசுத்தர். அது எங்க இருக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தர்? நம்ம தாவீது ராஜா சொல்லிட்டு இருந்தார் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் பரிசுத்தர் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு. இப்ப அவங்க அந்த பேரை சொல்றாங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாங்க நம்புறோம் என்று சொல்லி. இதைத்தான் நம்ம அங்க சொல்ல வருகிறது. நியாய தீர்ப்பை கொடுத்தது. அடுத்து அனைத்து மனித சக்தியும் சீற்றமும் தாழ்த்தப்படும். அடுத்த பகுதிக்கு போகிறேன். 3வது பகுதி என்ன? அனைத்து மனித சக்தியும் சீற்றமும் தாழ்த்தப்படும். அப்படி என்று ஏசாயா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 7 வசனங்களை பார்க்க போறோம். The fury of all human powers will be humbled. Isaiah 17 chapter 12 verse 12 to 18 verse chapter until verse 7. அதை நம்ம தியானிக்க போகிறோம். அது இரண்டாக பிரிக்கிறேன். அது எப்படி பிரிக்கிறேன்? கொந்தளிக்கும் ஜாதிகளை குறித்து ஐயோ. அது 2லிருந்து 17 வசனங்கள். கொந்தளிக்கும் ஜாதி என்ன பண்றான் பாரு, உங்களை என்ன ஒண்ணுமே செஞ்சிட மாட்டேன், கொந்தளிச்சு வர அவங்களை அழிக்கிறதுக்குன்னு தன்னுடைய வல்லமையில மனுஷர்களை ஒடுக்கி கொண்டிருக்காங்களா, அந்த அவங்களுக்கெல்லாம் ஐயோ. அவங்களுக்கு யாரு? ஐயோ. உங்களுக்கு ஐயோ. ஆண்டவர் ஐயோ சொன்னா என்ன ஆயிடும்? பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் சொல்ற ஐயோ ஐயோதான், ஒண்ணும் பண்ண முடியாது. கொந்தளிக்கும் ஜாதிகளை குறித்து ஐயோ. எத்தியோப்பியாவுக்கும் ஐயோ. சரி, 2 ஐயோ இருக்கு அந்த இடத்துல. அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம 2 காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கும். முதல் காரியம், கொந்தளிக்கும் ஜாதிகள் குறித்து ஐயோ. Woe to the righteous nation, Isaiah chapter 17, 12 to 14, and woe to Cush. Cush is nothing but Ethiopia. Isaiah chapter 18, 1 to 7. கொந்தளிக்கும் ராஜ்யங்களுக்கு ஐயோ. நீங்க அங்க பார்க்கும்போது இது 12லிருந்து 14 வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படி, யார் அந்த கொந்தளிக்கும் ஜாதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கொந்தளிக்கும் ஜாதி என்பது யார் என்றால், யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக வருவதற்கு நான் பயன்படுத்தின அசீரிய ராஜ்யமோ அவர்கள் கொந்தளிக்கும் ஜாதி. அவர்களை நான் அழித்து போடுவேன். எப்படி அழிச்சு போடுவாராம்? 12லிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. பல தேசங்களை சேர்ந்த போர் சேவர்கள் அடங்கிய வல்லமை மிக்க அசீரிய சேனையை கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புக்காக கருவியாக பயன்படுத்துவார். நான் சொன்னேன் இல்லையா? அனைத்து பல தேசங்களை சேர்ந்த போர் சேவகர்கள். எப்படி பல தேசம் அவன்கிட்ட வந்துச்சு? ஒவ்வொரு நாட்டிலையும் அவன் அபகரிக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்க ஏழைப்பாடெல்லாம் அடிச்சிடுவான். புரியுதா? அங்க இருக்கிறதெல்லாம் பிடிங்கி விட்டுட்டு அங்க நல்ல போர் சேவர்கள் பலமா இருப்பாங்களா, அவங்க எல்லாம் இவனுடைய ஆர்மியில சேர்த்துக்கிட்டே போவான். சோ இவன் ஆர்மி வளர்ந்துகிட்டே போகும், நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆர்மி ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்துவாரு. பொங்கி பெருக்கும் தண்ணீரை போல தொனிக்கும் படையெடுப்பும் சேனை யூதாவையும் கூட அச்சுறுத்தும். ஆனால் முடிவில் அவர்கள் தெய்வீக நியாய தீர்ப்பின் வல்லமை மிக்க காற்றுக்கு முன்பாக உருண்டு கிடந்த கலையை போல அடித்து செல்லப்படுவார்கள். இதைத்தான் 12லிருந்து 14 நான் விவரிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல இந்த அசீரியர்கள் யூதா தேசத்துக்கு எதிராக கூட வந்துருவாங்க. யூதா தேசத்தை பிடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. ஆனா தேவன் என்ன பண்ண போறாரு? அவரோட சேனையை அனுப்ப போறாரு. ஒரு தூதன் அனுப்புவாரு. அவன்
அசீரிய ராஜ்யத்திற்கு அத்தனை பேரும் ஒரே நைட்ல செத்து போயிடுவாங்க. எப்படி செத்து போவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஆண்டவர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு அறுவடை செய்த பிறகு அவங்க அந்த 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 பயிர்கள் இருக்க அந்த தானியங்களை அவங்க என்ன செய்வாங்க, புடமிடுவாங்க. புடமிடும்போது மேலேருந்து கீழே அப்படியாக அதை ஆட்டி ஆட்டி அதுல இருக்கிற அந்த மேல இருக்கிற அந்த தோல் காத்துல பறந்து போயிடும். அதை த்ரெஷ்ஹோல்டிங் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அத மாதிரி அவங்க காற்றிலே பறந்து போயிடுவாங்க. கலையை போல அழிஞ்சு போயிடுவாங்க. இருக்க இடம் தெரியாமலேயே அழிக்கப்பட்டு போய்விடுவாங்க. சொன்ன மாரியே இருக்க இடம் தெரியாம போயிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா? அதைத்தான் நீங்க 12லேருந்து 14 அதிகாரத்துல வசனத்துல சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு என்பதை பார்க்கலாம். எத்தியோப்பியா குறித்து சொல்றாங்க. எத்தியோப்பியா எங்க இருக்கு? இப்ப ஏன் எத்தியோப்பியாவுக்கு வராங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப எத்தியோப்பியா இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் நல்ல பலமா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அது எத்தியோப்பியா குறித்து 1லிருந்து 7 வசனத்துல சொல்றாங்க. அந்த எத்தியோப்பியாவோட பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்க இருக்கிறவங்க எத்தியோப்பியால இருக்கிறவங்க கடல் பிரயாணம் வேகமா செய்வாங்க. கடல் பிரயாணத்த செய்வதில ரொம்ப கில்லாடிங்க. நல்ல ஒரு ஒரு பூச்சி ஒரு 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 இன்ஸ்டெக்ட் அந்த அந்த அவனுடைய சிறகுகள வச்சு எப்படி வேகமா பறக்குதோ, அத மாரி இவங்க கடல்ல பிரயாணம் பண்ணுவதில் ரொம்ப வேகமா இருப்பாங்க. அப்படி என்பதை சொல்றாங்க. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்களும் அங்க எத்தியோப்பியா காணப்படுது. அதனால நீங்க யோசிக்கிறீங்க என்னன்னா, அப்ப இந்த எத்தியோப்பியா இருக்கிறான். அவன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒருவேளை நாம அவன் கூட அலையன்ஸ் வச்சு அசீரியாவை ஜெயித்து விடலாமா? அப்படி என்கிற சூழ்நிலை யூதா ஒரு யோசனைக்கு வருமா? யூசா என்ன நினைப்பாங்கன்னா, சரி போய் தொலையுது. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பிடிபட்டு போயிட்டாங்க. ஆனா, இந்த எத்தியோப்பியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா எத்தியோப்பியா இந்த டயத்துல எகிப்து தேசத்தையும் பிடிச்சிருச்சு. எத்தியோப்பியா எதையெல்லாம் ஆட்சி செய்யுது? எகிப்து தேசத்தையும் ஆட்சி செய்து, அவன்கிட்ட கப்பல் பிரயாணத்தை செய்கிற நல்ல பலமிக்கவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருக்கு? ஏசாயா 18 அதிகாரம் 1லேருந்து 7 வசனத்துல இருக்கு. நான் படிக்கல. விவரிப்பு சொல்லுகிறேன். நல்லா விவரிச்சு அத இன்டர்பிரட் மட்டும் பண்றேன். அப்படி இருக்கிறவங்க கிட்ட உதவிக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு உதவிக்கு போனா கூட ஒண்ணுமே ஆகாது. அவனையும் அசீரியா கைப்பற்றி விடும். அதனால அவன்கிட்ட நீ உதவிக்கு போறதுனால ஒரு பயனும் இல்லை என்பதை இப்பொழுதே என்ன சொல்றாரு? ஒரு எச்சரிக்கையா சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. அதனால நீங்க ஒரு ஹெல்ப்பும் கேட்காத யார்கிட்டயும். அவன் கூட போயிடுவான். அப்படி என்பதையே இந்த அதிகாரம் நமக்கு 1லிருந்து 7 அதிகாரம் சொல்லி எச்சரிக்கிறாரு. நான் இப்ப முடிக்க போறேன். அதனால எத்தியோப்பியாவுக்கு ஐயோ! எத்தியோப்பியா கூட என்ன ஏற்படும்? அவனை அசீரியா வென்று கைப்பற்றிவிடும். அதனால நீ அவனை நம்ப வேண்டாம் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தை முடிக்கிறாரு. அப்போ நாமளும் இந்த செய்தி முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் என்னென்ன நம்ம வாசிச்சோம்? மனித சக்தியுடன் இஸ்ரவேல் கூட்டணி தோல்வி அடையும் என்று சொல்லி 1லிருந்து 3 அதிகார வசனங்களும், அந்த நாளிலே கர்த்தரை நம்புகிறவர்கள் மாத்திரமே பிழைப்பார்கள் என்று ஏசாயா 4வது 17 அதிகாரம் 4லிருந்து 11 வசனத்துல மீதம் இருப்பவர்கள் உலுக்கி உலுக்கி போட்டுட்டு ஒலிவ மரத்தில் உலுக்கினா எல்லாம் விழுந்தா கூட கொஞ்சம் 4, 5 மிச்சம் இருக்கிற போல மிச்சம் இருப்பாங்க. அவர்கள் கண்கள் எண்ணி கர்த்தரை நோக்கும். அது எப்படி நிறைவேறிச்சு என்று சொல்லி யோசியா என்கிற 8 வயசு ராஜா என்னென்ன ரிஃபார்ம் பண்ணாரு. அந்த ரிஃபார்மேஷன் காலத்துல அந்த மனாசே, எப்ராயிம், இஸ்ரவேல் மக்கள் அவங்க கிட்ட இருக்க காசை கொடுத்து ஆலயத்தை பழுது பார்க்க நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதும், ஆலய பழுது பார்த்த பிறகு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு அங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லியும் காணப்படுகிறது. இந்த வந்து சொல்லப்பட்ட இந்த ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் 4லிருந்து 11 வசனம் 100 ஆண்டுகள் பிறகு நிறைவேறுகிறது. அனைத்து மனித சக்திக்கும் சீற்றங்கள் தாழ்த்தப்படும். எந்தெந்த மனித சக்திகள் சொல்லி 2 மனித சக்திகளை பத்தி வாசிச்சோம். 1 அசீரியா தாழ்த்தப்படும். 2 எத்தியோப்பியா குஷ் என்பதும் தாழ்த்தப்படும். அவங்க நல்ல வல்லமை உள்ளவர்களாக இருக்கலாம். அவங்க கடல் பிரயாணத்தில் வல்லவர்களாக இருக்கலாம். ஒரு பறவை போல வேகமா பறந்து போய் நாடு நாடா போய் அபகரிக்கலாம். அவர்கள் எகிப்தை கூட தன் வசப்படுத்தலாம். எப்படி இருந்தா கூட அவங்க கிட்ட கூட்டணி சேராத அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது அப்படி என்று சொல்லி முடிக்கிறாரு. நான் கடைசிக்கு வந்துட்டேன். அப்போ நாம யார் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. டோன்ட் புட் ட்ரஸ்ட் ஆன் வெப்பன்ஸ். உங்ககிட்ட இருக்க ஆயுதத்தின் மேல, உங்க வல்லமையின் மேல நீங்க நம்பிக்கை வைக்கக்கூடாது. முதலாவது. அடுத்து வல்லமை உள்ள லீடர்ஸ் பெரிய பெரிய மனுஷங்கள் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது. 3வது உங்க சுய நீதியின் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது. 3 காரியத்துல நம்பிக்கை வச்சா நிச்சயமாக தோல்வி அடைவோம். எந்தெந்த 3 காரியம்? முதலாவது வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுகிற உங்களுக்காக நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிற உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்களே உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிற காரியத்தின் மேல அதிகமா நம்பிக்கை வைக்காதீங்க. என் நீதிமொழிகள் சங்கீதம் 44:6 என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை.
அல்லேலூயா. 2வது எதை நம்பக்கூடாது? வெல்த். இங்க நான் உங்களுக்கு இந்த ஹைலைட் பண்ணல. முதலாவது வெப்பன்ஸை நம்பக்கூடாது. 2வது வெல்த் அப்படின்னு சொல்ல காசு பணத்தை நம்பக்கூடாது. சங்கீதம் 49 6 7 தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் நீ என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தால் அவனை மீட்டுக் கொள்ளலாம். அவனிடமிருந்து மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அதாவது செல்வத்தை நம்பாதீங்க, ஐஸ்வர்யத்தை நம்பாதீங்க. அது ஐஸ்வர்யத்தை நம்பினா நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது செய்யாம தோத்து போய்விடுவீர்கள் என்று சங்கீதம் 49 6 7 வசனம் சொல்லுகிறது. முதலாவது வெப்பன்ஸை நம்பக்கூடாது. 2வது வெல்த்ங்கிற காசை நம்பக்கூடாது. 3வது லீடர்ஸை நம்பக்கூடாது. சங்கீதம் 146 3 பிரபுக்களையும் ரட்சிக்க திறனில்லாத மனுஷர்கள் நம்பாதேங்கள். 3வது. 4வது உங்களுடைய சுய நீதியை, நான் ரொம்ப நல்லவன், நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் எல்லாரும் ஊழியம் பண்றேன், எனக்கு நான் செய்கிற என்னோட கிரியையே நான் தான் சூப்பர், அவங்கெல்லாம் வேஸ்ட், அவங்கெல்லாம் பாவிகள், அவங்கெல்லாம் அழிட்டு போறாங்க, என் நீதியால் நான் சூப்பரா வருவேன் அப்படின்னு சுயநீதியை நம்பி பெருமை பாராட்டுதுங்க. நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சுயநீதியின் மேல் பிழைக்கவே பிழைப்பா என்று தன் எசேக்கியேல் 33 அதிகாரம் 13 வசனம். பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் பொழுது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவருடைய நீதியில ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான், மனித சக்தி அப்படி என்று சொல்லி முடிக்கிறாங்க. 4 காரியத்திலே நான் நம்பக்கூடாது. வெப்பன்ஸ் உங்களை பாதுகாக்கும் என்று நீங்க தயார் செய்து வைத்திருக்க எதையும் நீங்க உங்களுக்காக நம்பாதீங்க. 2வது பணத்தை, செல்வத்தை, வெல்த் நம்பாதீங்க. 3வது வல்லமை உள்ள ராஜாக்களை, பெரிய மனுஷங்களை நம்பாதீங்க. 4வது உங்க சுய நீதியை நம்பாதீங்க. அடுத்து யாரை நம்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது எதை நம்ப வேண்டும்? 3 காரியத்தை நம்பும்படியாக தேவனுடைய நாமத்தை நம்ப வேண்டும். நம்ம எதை நம்ப வேண்டும்? where to place our trust? We should place our trust in God's name. Where we should not place our trust? We should not place our trust in the weapons. Second, wealth. Third one, leaders. Fourth one, our own righteousness. 4 இடத்துல நம்பிக்கை வைக்க கூடாது. எதுல நம்பிக்கை வைக்கணும்? where we have to put our trust? In God's name, in God's word and in Christ. தேவனுடைய நாமத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் கிறிஸ்துவின் மேலுமே நம்பிக்கை வைக்க வேண்டும். in God's name. சங்கீதம் 33:22 அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். எப்ப களி கூறும்? பிரச்சனை இருந்தாலும் களி கூறும். ஏன் நான் யாரை நம்புறோம்? அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்புறதுனால பிரச்சனை நம்பில நம்ம களி கூறுவோம். வீணா அலைஞ்சு ஓடி நம்ம சொந்த பலத்தையோ பிறருடைய பலத்தையோ நம்ம கிட்ட இருக்க காசு பணத்தையோ நான் தான் நல்லவர், நான் செய்த இதெல்லாம் நல்ல நல்ல காரியத்தை செய்துட்டேன், ஆண்டவருக்கு இப்படி செய்துட்டேன், இப்படி செஞ்சதுனால எனக்கு இந்த இதை காப்பாற்றுவார் அப்படின்லாம் நம்பக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு உதவாது. அதுக்கு முதலாக பரிசுத்த நாமத்தை நான் நம்பியிருக்கபடியா நாம் இருதயத்தில் நான் களி கூறுவேன். அடுத்தது தேவனுடைய வார்த்தை நம்ப வேண்டும். என்னை நிந்திக்கிற உத்தரவு சொல்லும்படி உன்னுடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். எப்ப நம்பி இருக்கிறானா? என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லணும். யார் நிந்திக்கிறான்? நீ எல்லாம் வேஸ்ட், என்ன பிரயோஜனம், உனக்கு எவ்வளவு ஆண்டவரை நம்பினாக்கும், இவ்வளவு பிரச்சனைகளை மாட்டி இருக்கிற, என்ன ஒன்றுக்கும் உதவல அப்படின்னு சில பேர் நிந்திப்பாங்க. அவர்களுக்கு உத்தரவு சொல்லும்படி உங்களுடைய வசனத்தை நான் நம்புவேன். தேவனுடைய நாம வசனத்தை நம்ப வேண்டும். கிறிஸ்துவை நம்ப வேண்டும். ஏன்? ஏசாயா தீர்க்கதரிசி அவள் உரைக்கப்பட்டது மத்தேயு 12 அதிகாரம் 17 ஏசாயா தீர்க்க உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. யார் என்ன பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நிறைவேறிச்சான். எங்க நிறைவேறிச்சுன்னு எழுதுறாங்க? மத்தேயு 12 அதிகாரத்துல. ஏசாயா எப்ப எழுதினாரு? பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் எழுதுறாரு. யாரை கொடுத்து? இயேசுவை கொடுத்து எழுதுறாரு. அது நிறைவேறிச்சாங்க. எப்படி நிறைவேறிச்சு என்பதை மத்தேயு 12 அதிகாரத்துல பாருங்க. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாக்கி என்னுடைய நேசன், என் ஆவியா அவன் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார், அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதிகள் நம்பிக்கையா இருப்பார்கள். இந்த வசனம் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. நாம எல்லாம் புறஜாதிகள், நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மேல் என்ன இருக்கு? அவர் மேல் அவர் எப்படிப்பட்டவர்? நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். என் தாசன் சொல்லி மை சர்வெண்ட், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கு என்னுடைய நேசன், மை பிலவட் சன், என் ஆவியா அவன் மேல் அமர பண்ணுவேன், பரிசுத்த ஆவியா அவன் மேல் அமர பண்ணுவேன், புறஜாதிகளுக்கு நியாயம், give the judgment to gentile people. அப்படிப்பட்ட ஜென்டைல் பீப்புளாக நம்ம எல்லாம் புறஜாதியில் நம்பிக்கை வைத்திருக்கோம்.
அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கும்போது எத்தனை பிரச்சனை வந்தால் நிச்சயமா நாங்கள் ஜெயிப்பீங்க சகோதரி. அதனால நீங்க எதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்? தேவட நாமத்தின் மேல் நம்பிக்கை வைங்க, தேவட வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைங்க, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. அவன் நமக்கு நிச்சயமாக நியாயம் செய்வான், நிச்சயமாக நியாயம் செய்வான். அதுல எந்த ஒரு டவுட்டே இல்லை. உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. ஆமென்.